அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகவதி ஏகத்தம்ஸ்டாஸ்தி மகாலம்போதர உச்சிஷ்ட மகாத்மனி ஆம் குரம் ஹிம் கம் கேசம் மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவருளால் முருகப்பெண் மனாசி கொண்டு விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 28/6/2026 முதல் 4/7/2026 வரைக்கும் உண்டான பலன். ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன். விருச்சிக ராசிக்கு ரொம்ப அமோகமான காலம், ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல, குரு 9, சனி பகவான் 5ஆம் இடத்தில். ரொம்ப அருமையான தருணம். எத்தகைய செயல் செய்யணும் அத்தனை செயலுக்கு உறுதுணையாக இருந்து வரும் அந்த இறைவன். ஒரு சில காலம், ஒரு சில நேரம், ஒரு சில டைம் நல்ல நேரமாக இருக்கும். அது முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். எப்பவுமே சோர்ந்து உட்காரக்கூடாது. ஒரு நல்ல நேரம்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு விடாமுயற்சியில் நம்ம ஈடுபடணும். பழமொழி வச்சுக்கோங்க, கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சு கொடுக்கும், என்னைக்கும் கொடுக்காது. உழைத்தால் இறைவன் துணை புரிவார். அதுக்குண்டான ஊதியத்தை அதிகமாக கொடுப்பார். சோர்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். மனப்பக்குவத்தை கொடுப்பார். அத்தனை இந்த இறைவன் கொடுப்பார். சும்மா உட்காந்தா எதாவது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. சோம்பேறித்தனம் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. சும்மா உட்காந்தா என்ன கிடைக்கும்? சோம்பேறித்தனம் தான் கிடைக்கும். ஆகவே இந்த விருச்சிக ராசி என்பது ஏற்கனவே தைரியசாலிங்க, வேகமாக செயல்படக்கூடியவர்கள், முன்கோபம் உடையவர்கள், அதே போல் குணம் உடையவர்கள், நல்ல செயல் செய்து பேர் வாங்கக்கூடியவர்கள் அனைத்தும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதான் கோபம் இருக்கும் இடம்தான் குணம் இருக்கும் நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த விருச்சிக ராசிக்கு பொருந்தும். ஆகவே இந்த தருணத்தில் தொழிலே சரி, நல்ல ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கு உண்டான அனைத்து தேவை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான நேரம். வீடு வாங்கணுமா? தாராளமாக வாங்கலாம். வண்டி வாங்கணுமா? அதுவும் நல்ல வண்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். அத்தனை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. திருமண பாக்கியம் கூடக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம் உருவாக்கக்கூடிய தன்மை. நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் உங்கள் ஜோடரை நேரத்தில் தவறாமல் கலந்து கொண்டு பேசி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு என்ன பரிகாரம் செய்தால் நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை, இந்த நேரத்தில் பரிகாரம் செய்தால் குழந்தை பிறக்கும், நல்ல குரு பலன் செவ்வாய் பலன்லாம் நல்லா இருக்கும், என்ன தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை முறையாக அணுகி காட்டி அதுக்குண்டான பரிகாரம் செய்து கொள்ளணும். ஆகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பு உடையவர்கள் ஏற்கனவே சொன்னதான். அப்போ அந்த சுறுசுறுப்புக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தெய்வம் சுக்கிரன் உங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்து ரொம்ப அருமையான தருணமாக உள்ளது. 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட அதுவும் 9ஆம் இடத்துல சேர்ந்திருப்பது தன பிராப்தத்தை அதிகரிக்கும், பொருளாதாரம் மேன்மை அடையும், தேவையில்லாத மனக்குழப்பம் நிவர்த்தி ஆகும், எந்த செயல் நம்ம செய்கிறோமோ அது வெற்றி பெறக்கூடிய தன்மையும் கொடுக்கும். ஆகவே நம்மளுக்கு திறமைக்கு ஏற்றபடி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நமக்கு என்ன திறமை இருக்குது நிரூபிக்கணும், உடனே செய்து முடிக்கணும். நம்முடைய பேச்சாற்றல் எல்லா இடத்துலையும் செல்லணும். அங்கிறதுல உங்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, அனைத்து இடத்துலையும் நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, அந்த மனம் உங்களுக்கு வேகத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். நல்ல திறமை நிரூபித்து பொருளாதார சிக்கல் இல்லாமல் தவித்து அனைத்து வகை, அதாவது நகையும் வாங்கி கொள்ளலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணம் சொல்ல பொதுவாகவே. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி, அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும். நீண்ட தூரம் சென்று படிக்கணும், எஜுகேஷன், அதுக்கு முழு முயற்சி ஈடுபடலாம். வெளிநாடு போகணும், பெங்களூர் போய் படிக்கணும், ஹைதராபாத் போய் படிக்கணும், டெல்லி போய் படிக்கணும். இந்த கால் ஷீட் கிடைச்சா நல்லாயிருக்கும்.
யூஎஸ் போய் படித்தா நல்லாயிருக்கும், ஜெர்மன் போய் படித்தா நல்லாயிருக்கும், அந்த கால் ஷீட் கிடைக்கும். அதுக்குண்டான இறைவன் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உறுதுணையாக இருப்பார். தொழில் சார்ந்த படிப்பு படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாலும் சரி, அத்தனைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே பதிவு உயர்வு கிடைக்கிறது இல்லாமல் எஜுகேஷனில் நல்லா உங்களுக்கு விடும். அதனால் புதிய புதிய கண்டுபிடிப்பு, புதிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலம். அதுதான் சொல்லுவோம், குரு பார்த்தால் கோடி நன்மை, அதுதான் பொதுவாகவே சொல்வது. அது உச்சத்தோடு இருந்து 2ஆம் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானாபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் 5ஆம் அதிபதி. ஆகவே இந்த காம்யூனிகேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலம். ஆகவே குரு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து விதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மையே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நிதிநிலை சீராக இருந்து வரும், பொருளாதாரம் மேன்மையடையும், புதிய புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும், புதிய ஆடை ஆபரணங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய, இந்த வீடு சரியில்லை புதுப்பிக்கலாம், பழசாயிடுச்சு நல்ல சுண்ணாம்பு அடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு அதுக்குண்டான வீடெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல நேரம். ஆகவே ஆல்ட்ரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய காலம். அதே மாதிரி புதிய புதிய வீடுகள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு, நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆகவே அனைத்து விதத்தில் உங்களுக்கு சரியான நேரம், சரியான தருணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடு இருந்தாலும் களையக்கூடிய தன்மை, விட்டு கொடுத்து பேசணும். என்னதான் இருந்தாலும் ராகு பகவான் 4ஆம் இடத்துல குடும்பம் ஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது குடும்பத்துக்கு கொஞ்சம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு உண்டான உறவு பலம் பெறக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இதனால் நம்மளுக்கு பல விதத்தில் நன்மை உண்டாகும். கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கும் அதுவும் நல்ல ஒரு தருணம். கூட்டு பிஸ்னஸ் செய்கிறவர்கள் கண்டிப்பாக இருதரப்பு 3 பேர் அந்த மாதிரி சேர்ந்து செய்யணும்னா கண்டிப்பாக ஜாதகம் ஆலோசனை செய்யாமல் கூட்டு பிஸ்னஸில் இறங்க வேண்டாம். ஒரு ஆளுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஆளுக்கு நல்லா இல்லை. அது நட்பு ஸ்தானம் நல்லா பலம் பெற்றால் நல்லா ஒரு தொழில் செய்கிறோம். நட்பு வேற, நட்பு ரீதி தொழில் செய்கிறது வேற. அது நம்மளுக்கு ஜாதக ரீதி ஒத்து வந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும். அல்லது வேற கம்பெனியில் நம்ம முதலீடு செய்து சால உட்காந்துக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் ஒரு முதலீடு செய்து கொண்டான தர்மம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தி வரணும். உடல் பழைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது நிவாரணம் பெறக்கூடிய காலம். ஆகவே பளிச்சுன்னு பேசக்கூடாது. அதாவது சொல்ல உடனே பேசி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் நிதானமாக ஆராய்ந்து பேசணும். ஆகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான காலம். ஆகவே புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் வரக்கூடிய காலமாக உள்ளது. வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். திருமணம் பாக்கியம் கூடும், புத்திர பாக்கியம் கொடுக்கும், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கிக்கலாம், வாகன யோகம், நகை யோகம், அதாவது பொன் பொருள் வாங்கலாம், தொழிலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி தேடிக்கொள்ளலாம். அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமே. ஆகவே இந்த வாரம் இறைவனை, அது செவ்வாய் பகவானுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால உடனே திருமணத்துக்கு உண்டான தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியாதிபதி 7ஆம் இடத்துல. ஆகவே இந்த ராசியாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து கேது பகவானை பார்க்குறார். இருப்பினும் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தோட நல்ல ஒரு கணவன் அல்ல நல்ல ஒரு மனைவி அமையக்கூடிய யோகமே கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி உருவாகிறதுக்கு உண்டான தருணம். இந்த கம்பெனி வேண்டாம், வேறு கம்பெனி மாற்றிக்கலாம். இதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குமானா ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையே கொடுக்கும். ஆகவே இந்த தருணத்தில் நீங்கள் உத்தியோகத்தை மாற்றி அமைத்துக் கொள்வது சிறந்தது. பொருளாதார சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. ஆகவே குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அன்பு அதிகமாக செலுத்தலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குரு பகவான் பார்த்தாலும் குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அன்போடு நடந்து கொள்ளணும். புத்திரன் புத்திரி அப்போ குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் சலிப்பு இல்லாமல் அவங்கள்ட்ட பாசம் காட்டும்போது கொஞ்சம் நல்ல ஒரு தருணம். அதே போல் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீசத்தோடு இந்த வாரம் தொடங்கினால தாய் தகப்பன்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவது சிறந்தது. அம்மாவும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அன்போடு அவங்கள்ட்ட பேசி அவருக்கு என்ன தேவைங்கிறது பூர்த்தி செய்து வரும்போது
அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்போது மாதா பிதா அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எந்த விதமான தடை இருந்தாலும் வழி நடத்தி சொல்லும் பொதுவாகவே தெய்வமே வந்தாலும் நிப்பாட்டி வைக்கலாம். யாரு பாண்டுரங்கன் கதை படித்து பாருங்க. தாய் தாப்புன்னு சேவை செய்யும்போது பாண்டுரங்கனே வரும்போது அதை முடிச்சுட்டு தான் வரண்டார். அது மாதிரி தான் எல்லாமே நம்மளுக்கு அந்த சேவை மனப்பான்மையோடு தாய் தாப்பனை பணிவிடை செய்து வரும்போது அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு காலடியில் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.